வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி TNJFU அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் சேனல், உங்களால் மட்டும் தான் இதை க்ரோ பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோர்ஸ் சம்மந்தமான எல்லா அப்டேட்டையும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, TNAU இப்போ நமக்கு அட்மிஷன் ப்ராசஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸ்பாட் அட்மிஷன் வந்து நமக்கு கடைசியாக நடக்கும். நிறைய பேர் அது சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. அதை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு பின்னாடி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்கீங்க. ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா TNAU இது சம்மந்தமாக நம்ம ஃபோன் பண்ணி இன்றைக்கி பேசின டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ப்ளஸ் இதை தாண்டி 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறது இருக்குது. அதை பற்றின டீட்டெயிலும் ஃபுல்ஃபில்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ யார் யாருக்கெல்லாம் நாளைக்கு சிவிக்கு வரணுங்கிற லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே நமக்கு இன்றைக்கி லிஸ்ட்டும் கிடச்சிருந்தது. யார் யாரெல்லாம் நாளைக்கு சிவிக்கு போகணும் அப்படிங்கிற லிஸ்ட் கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட்மெண்ட் வந்திருந்ததோ அவங்களுக்கு என்ன காலேஜ் வந்தது அப்படிங்கிற சீட் அலாட்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து அந்த சீட் அலாட்மெண்ட் லிஸ்ட்லாம் நமக்கு அனுப்புனீங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை, அண்ட் ஆல்சோ நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் 20,000 கட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அலிகேஷன் சொல்லி தான் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குங்கிறத கொடுத்துட்டாங்க. தி மேக்ஸிமமுக்கு தான் நமக்கு கவர்மெண்ட் காலேஜே அலாட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 190க்கு மேலே தான் நமக்கு கவர்மெண்ட் காலேஜே 7.5க்கு அலாட் ஆகிருக்கு. சரிங்களா? 189 190 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரைவேட் அஃபிலியேட் தான் கிடச்சிருக்கு. 183 வரைக்கும் தான் நமக்கு சீட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எவ்வளோ கட் ஆஃபில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? 7.5 சீட்டுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதனால இந்த அளவுக்கு போயிருக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இப்போ நாளைக்கு வேகன்சி வருமானு கேட்டிருந்தீங்க. 7.5 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேகன்சி வரும். எதில் சார் உங்களுக்கு வேகன்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்டும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுவாங்க. இந்த பிரைவேட் அஃபிலியேட் சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீட்டில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே பிரைவேட் அஃபிலியேட்டுக்குமே நீங்கள் 7.5 போயிருக்க கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து பே பண்ணணும். அதுதான் நாம்ஸு. ஆனால் ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்கிறது, இது மாதிரி ஒரு சில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் இந்த ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் இயர் இருந்தது, அதுக்கு முதல் வருஷமும் இருந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது சம்பந்தமாக நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அது மாதிரி யோசிக்கிறவங்கனால இந்த 7.5 மூலமாக நீங்கள் ப்ரைவேட் அஃபிலியேட் எடுத்தவங்க ஸோ நிறைய இடங்களில் வேகன்சி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மினிமம் ஒரு 50 to 60 சீட்ஸ் ஆகுது உங்களுக்கு வேகன்சி வரும். சார் அந்த வேகன்சி வந்து ஜென்ரலுக்கு மாற்றி கொடுத்துருவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. 7.5 உங்களுக்கு ஆகிற வேகன்சி எல்லாம் 7.5 கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் அவங்களுக்கு வரும். ப்ளஸ் 7.5க்கு நாளைக்கு யார் யார் சிவி போகிறாங்களோ அவங்க ஸ்லைடிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லைடிங் கொடுத்தவங்களோட ரிசல்ட் அப்போவும் அவங்களுக்கும் இந்த அலாட்மெண்ட் போகும். நாளைக்கு ஆகிற வேகன்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் போகும். சரிங்களா? சார் கவர்மெண்ட் காலேஜில் வேகன்சி இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கவர்மெண்ட் காலேஜில் வேகன்சிங்கிறது ரொம்ப ரேர். மேக்ஸிமம் 7.5 எல்லாருமே ஜாயின் பண்ண தான் பார்ப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஹை கட் ஆஃப்க்கு தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. 7.5 யார் யாருக்கெல்லாம் சீட் கிடைச்சதோ எல்லாருமே நாளைக்கு ஆன் டைமில் 2 மணிக்கு உங்களை அண்ணா ஆடிட்டோரியம் வர சொல்லியிருக்கிறாங்க. போய் எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ சிவிக்கு நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுமோ எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போயிருங்க. சர்டிஃபிகேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்படி இன்கேஸ் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா எந்த நேரத்துலையும் உங்களுக்கு அலாட்டான சீட்டை வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு அந்த சீட் அலாட்மெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை, ஆனால் உங்களுக்கு நாளைக்கு வந்து தவறுதலாக வந்து மெசேஜ் வந்திருக்கு நாளைக்கு சிவிக்கு வர சொல்லி அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ஸ்க்கு சீட் அலாட்மெண்ட் எப்போ சார் வரும் ஜென்ரல் அகாடமிக் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நாம் ஆஃப்டர்நூன் வந்து TNAக்கு பேசினப்போ அவங்க சொன்ன டீட்டெயில் என்ன சார் அப்படின்னா, மோஸ்ட்லி 1.5% ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்துடும் சார் அப்படின்னாங்க. அப்போ நாளைக்கு வந்து சிவி இருக்கிறதுனால மோஸ்ட்லி நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சார் நீங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு எங்களோட வேலை இந்த 7.5 அலாட்மெண்ட்டோட ப்ராசஸ் முடியுது அப்படின்னா நாங்கள் அடுத்த நாளே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாம் நாளையிலேருந்து எதிர்பார்க்கலாம் சீட் அலாட்மெண்ட் ஜென்ரல் அகாடமிக் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நாளை மறுநாளுக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா? ஒகேஷனல் ஸ்ட்ரீம் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க.
உங்களுக்கும் ஜென்ரலுக்கு எப்போல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அதே டைமிங்கில் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாம் ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஈவினிங்குள்ளே இல்லைனா நாளை மறுநாளுக்குள்ளே நம்ம சீட் அலாட்மெண்ட் சம்மந்தமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் நாளைக்கு வரலன்னா மறுபடியும் நம்ம காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயிலுங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட்டாக தருவேன். சரிங்களா? மோஸ்ட்லி நம்ம TNAUவில் முடிஞ்ச வரைக்கும் காண்டாக்ட் பண்ணி அவங்க சொல்கிற டீட்டெயில் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். மெஜாரிட்டி அவங்கள்ட்ட டேட்டாஸ் இருந்ததுன்னா உடனே கொடுத்துட்றாங்க. இல்லை அப்படின்னா சார் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை மெயிலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் மெயிலில் தான் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் தான் அவங்க நமக்கு டேட்டாஸை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் அட்மிஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் லெவல் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது சார், எனக்கு இப்போ இவங்க நீங்கள் சொல்கிற இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கு சீட் கிடைக்குமாங்கிறது டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட் அட்மிஷன்லாவது எங்களுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கிடையில் உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அது எய்டர் ப்ளஸ் செல்ஃப் ஃபினான்சிங் உங்களுக்கு சீட் வந்து இருக்குது. நீங்கள் அதுக்கும் வந்து அப்ளிகேஷனில் எஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அலாட்மெண்ட்டும் கண்டினியூஸாக வரும். சரிங்களா? இடையில TNJFU அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா TNJயோட ப்ராசஸ் வந்துடும். TNJFUவில் உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரி ஃபேக்கல்ட்டிஸுக்கான அட்மிஷனும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் அதிலெல்லாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதுலேயுமே சீட்டு கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, அல்லது நீங்கள் TNAUவில் தான் ஜாயின் பண்ணி படிக்கணும், த்ரூ கவுன்சிலிங் மூலமாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்பாட் அட்மிஷன் ஒரு சான்ஸ். ஸ்பாட் அட்மிஷன்னா முதல்ல என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா சீட் அலாட்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்லி பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் த்ரூ கவுன்சிலிங் மூலமாக நிரப்பக்கூடிய சீட்ஸில் வேகன்சி இருந்தால், த்ரூ கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணக்கூடிய சீட்ஸில் வேகன்சி இருந்தால், ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் மட்டும் வேகன்சி இருந்தால் அந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக நடத்தக்கூடாது தான் இந்த ஸ்பாட் அட்மிஷன். ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது தனியாக ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்பாட் அட்மிஷனுக்கு தனியாக நீங்கள் மறுபடியும் 3000 rupees பேமெண்ட் பண்ணணும். ஸ்பாட் அட்மிஷன்னா என்ன சார், நாங்கள் அந்த காலேஜுக்கே போய் போடுறதா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது எப்போ வரும்னா TNAUவில் இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லா சீட் அலாட்மெண்ட்டும், அதாவது மினிமம் நமக்கு ஒரு 3 அலாட்மெண்ட் வரும், 3 ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வரும். அந்த 3 ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் கடைசி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. அதுக்கப்புறமும் என்னென்ன காலேஜில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் இருக்கிற வேகன்சி எல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு ஸ்பாட் அட்மிஷனுங்கிற ஒரு டீட்டெயில்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. கடைசியாக அந்த ஸ்பாட் அட்மிஷனில் என்னைக்குங்கிறத டேட்டு சொல்லிடுவாங்க. என்னைக்கு எந்த டைமில் நீங்கள் TNAUக்கு வரணும், நேரடியாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வர சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம போயிடணும். உங்களோட நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கணும். நீங்கள் அங்கே போயிடணும். போயிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் அந்த இடத்துலையே ரெடி பண்ணி அங்கேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த இடத்துல எப்படி உங்களுக்கான கம்யூனிட்டி ரிசர்வேஷனோ உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்திருக்கவங்களில் கட் ஆஃப் மார்க்கு அவங்களுக்கான கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அங்கேயே ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே ஸ்டாலும் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் போய் அவங்களோட சீட்டை உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கேட்டுட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒன்லி ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் இருக்கிற சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நடத்துகிறதா அந்த ஸ்பாட் அட்மிஷன். அது கடைசி ப்ராசஸ் தான். சரியா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருந்தால் மட்டும்தான் ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது நடக்கும். ஆனால் லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 times நமக்கு ஸ்பாட் அட்மிஷன் வச்சாங்க. ஏன்னா அவ்வளோ வேகன்சி வந்து இந்த பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் இருந்துகிட்டே இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த தடவையும் நமக்கு ஸ்பாட் அட்மிஷன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். ஸோ யாரும் ஒரி பண்ண வேண்டாம், நமக்கு இதில் சீட் கிடைக்கலையே அதில் சீட் கிடைக்கலையேன்னு. ஸோ பிரைவேட் அஃபிலியேட்டட்லையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிடலாம். இல்லை சார் எனக்கு கட் ஆஃப் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் டேரெக்டாக த்ரூ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் அகாடமிக்கோட சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் பிரைவேட் மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த காலேஜுக்கு போயிட்டு டேரெக்டாக அந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விசாரிச்சுக்கிட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்களே விசாரிச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னும் இது சம்மந்தமான அப்டேட் எல்லாமே நமக்கு சேனலுக்கு கிடை கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.